திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடிப்பதால் கூட்டணிக்குள் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இன்று தொகுதி பங்கீடு குறித்தான முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கூட்டணிக்குள் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடிப்பதால் கூட்டணிக்குள் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 35 தொகுதிகளை கோரியிருக்கிறது திமுகவிடம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா என இன்றைக்குள் முடிவு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. தொகுதி பங்கீட்டில் திமுக காங்கிரஸ் இடையே இழுபறி நீடித்து வருகிறது. இன்றைக்குள் முடிவு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரம் என்ன? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வரக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. அதற்கு முன்னதாகவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தொகுதியை விட கூடுதலாக தொகுதிகள் வேண்டும், கிட்டத்தட்ட 40 தொகுதிகள் வரையிலும் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருந்தது. தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தலைமையில் ஏற்கனவே 2 முறை முதலமைச்சரை சந்தித்து இது தொடர்பாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது காங்கிரஸ் 35 தொகுதிகள் வரையிலும் வேண்டும் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. அதே போல மாநிலங்களவை தேர்தல் என்பது வர இருக்கக்கூடிய நிலையில் அதில் ஒரு இடம் வேண்டும் என்றும் திமுகவிடம் காங்கிரஸ் கேட்டிருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸை பொறுத்தவரையிலும் 35 இடங்களிலேயே நின்று கொண்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் 25 தொகுதிகள் தான் தர முடியும் என்ற அடிப்படையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. ஏனென்றால் திமுக கூட்டணியை பொறுத்தவரையிலும் புதிதாக கூட்டணி கட்சிகள் வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கும் இடங்கள் என்பது ஒதுக்கீடு என்பது செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இடங்கள் என்பது அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் 25, அதே போல காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் 35 இடங்கள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில்தான் தொடர்ந்து இந்த இழுபறி என்பது நீடித்து வருகிறது. இந்த இழுபறியை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸுக்கு திமுக அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் பேச்சுவார்த்தைக்கு இன்னும் வராமல் இருக்கிறது. மேலும் மாநிலங்களவை தேர்தல் என்பது மார்ச் 16ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மார்ச் 5ஆம் தேதிக்குள்ளாக அந்த வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவேற இருக்கிறது. அதற்கு முன்னதாக இந்த இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்வதற்கான கையெழுத்து என்பது இன்று அல்லது நாளைக்குள்ளாக கையெழுத்திட வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்த வேண்டும் என்பதற்காக திமுக பேச்சுவார்த்தை குழு ஒரு பக்கம் காங்கிரசிடம் தொடர்ச்சியாக அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டு வருகிறது. காங்கிரஸை பொறுத்தவரையிலும் கூடுதல் இடங்கள் என்ற அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே பேச்சுவார்த்தை இழுபறியில் நீட்டித்து வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று முதலமைச்சரை சிதம்பரம் சந்திக்க இருக்கிறார். 12:30 மணி அளவில் முதலமைச்சரை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்து கூடுதல் இடங்கள் ஒதுக்கீடு செய்வது தொடர்பாகவும் அதே போல மாநிலங்களவை இடங்கள் தொடர்பாகவும் சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. செலினா, காங்கிரஸ் தரப்பிலிருந்து 35 தொகுதிகள் கேட்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் 25 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய திமுக முன் வந்திருக்கிறது. 35 தொகுதிகள் தராத பட்சத்தில் காங்கிரஸோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? திமுகவை பொறுத்தவரையிலும் 25 இடங்கள் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதிலிருந்து கூடுதலாக ஓரிரு இடங்கள், அதாவது 27 28 வரையிலும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் 35லேயே நின்று கொண்டிருக்கிறது. ஒருபுறம் தவேகாவுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருவதாகவும் பல்வேறு தகவல் என்பது வெளியாகி வரக்கூடிய நிலையில் டெல்லியில் தொடர்ச்சியாகவே இது தொடர்பாக ஆலோசனை ராகுல் காந்தி தலைமையிலும் அதே போல KC வேணுகோபால் தலைமையிலும் இந்த ஆலோசனை என்பது நடத்தி வருகிறது. திமுக கூட்டணியிலேயே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிரநகை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணியில்தான் தற்போது வரையிலும் காங்கிரஸ் இருப்பதாகவும் மேலும் திமுக கூட்டணியிலேயே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவிக்கிறது. இதற்கான பேச்சுவார்த்தை என்பது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வரக்கூடிய நிலையில்தான் இந்த 35 இடங்கள் என்பது இறுதியாக இருக்க வேண்டும் என்றதற்காக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொடர்ச்சியாக தனது கருத்தை தெரிவித்து வருகிறது. ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலும் கூட்டணிக்குள் பல்வேறு புதிய கட்சிகள் வரும் பொழுது இடங்கள் என்பது அனைவருக்கும் சமமாக வழங்க வேண்டும், அதே போல கூடுதலாக இடங்கள் இந்த முறை வழங்க முடியாது என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அதே போல
காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலுமே தொடர்ந்து தங்களுக்கான இடங்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கட்சியாக பார்க்கப்பட இருக்கிறது. பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கும் அங்கீகாரம் கொடுக்கும் வகையிலாக பேச்சுவார்த்தை என்பது நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸை பொறுத்தவரையிலும் ஒரு சிலர் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தான் காங்கிரஸை பொறுத்தவரையிலும் கூடுதலாக இடங்கள் என்பது இந்த முறை வழங்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. 35 இடங்கள் வழங்கவில்லை என்றால் அவர்கள் திமுக கூட்டணியிலேயே தொடர்வார்களா அல்லது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் அடுத்தடுத்து வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சலினா, முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இன்று 12 மணிக்கு சந்திக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருந்த சூழல்ல அதன் பின்னர் முடிவை ஏதேனும் எடுக்க வாய்ப்பு இருக்கிறதா கூட்டணி குறித்து? ப சிதம்பரத்தை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணியிலேயே காங்கிரஸ் தொடர வேண்டும் என்பதற்காக தான் தொடர்ந்து அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் தான் முதலமைச்சரை ப சிதம்பரம் சரியாக 12:30 மணி அளவில் அவரது இல்லத்தில் சென்று சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பின் பொழுது மாநிலங்களவை இடங்களுக்கான அந்த வேட்புமனு நிறைவு செய்ய இருக்கக்கூடிய நிலையில் அதற்காக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தையும், அதே போல 25 தொகுதிகள் 28 வரையிலும் நீட்டிப்பதற்கான 2 அல்லது 3 தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே முதலமைச்சர் தொகுதிகள் அனைத்தும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்திய பிறகுதான் முதலமைச்சரை சந்தித்தான இந்த ஒப்புதல் என்பது பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. பேச்சுவார்த்தை குழுவை பொறுத்தவரையிலும் இன்று பேச்சுவார்த்தை குழுவோடு எந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. காங்கிரஸை பொறுத்தவரையிலும் நேற்றைய பேச்சுவார்த்தைக்கு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நேற்று காங்கிரஸ் அழைப்புதல் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் வராத நிலையில்தான் இன்று பேச்சுவார்த்தைக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பேச்சுவார்த்தை குழு என்பது இன்று சென்னையில் இல்லை என்பதற்காக பேச்சுவார்த்தை குழு என்பது நாளை பேச்சுவார்த்தை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் குறிப்பாக காங்கிரசுடன் திமுக தொடர்ச்சியாக தொலைபேசி வாயிலாகவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல ப சிதம்பரத்தை பொறுத்தவரையிலும் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சலினா.